கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1533 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வாலிபர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த வேத பகுதி சொல்லப்படுகிறது. இளமையில் சந்தோஷப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. வாலிப நாட்களிலே இருதயம் பூரிப்பாக கூடாது என்று சொல்லவில்லை. உன்னுடைய இஷ்டப்படி நட, உன் காட்சிகளிலெல்லாம் நட, ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ அதை கை கொண்டு உன் வாலிபத்திலே இளமையில் சந்தோஷப்படு. கர்த்தருக்கு பிரியமானபடி செய்து சந்தோஷப்படு. கர்த்தருக்கு பிரியமானபடி செய்து உன் இருதயத்தை பூரிப்பாக்கிக்கொள். அப்பொழுதுதான் தேவன் நியாய தீர்ப்பிலே நிறுத்துகிற பொழுது நீ தப்ப முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வாலிபர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வாலிபர்களின் சந்தோஷமும் இருதய பூரிப்பும் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நீ இஷ்டம் போல நடந்தாலும் தேவன் உன்னை நியாயத்திலே நிறுத்துவார் என்று சொல்லி வாலிபர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த வேத பகுதி இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனை, வாலிப சகோதரியே, தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நினைத்து உன்னுடைய செயல்களில் நீ ஈடுபடு. அப்படி உன்னுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் தேவன் உன்மேல் பிரியம் வைப்பார். உன் வாலிபம் உனக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அமையும். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி உன் செயல்களை செய்வாயானால் நிச்சயம் நியாய தீர்ப்பிலே நீ மகிழுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.